இப்போ நான் அந்த பையனை வச்சுட்டு நான் கேட்டேன், இங்கே பாரு உனக்கு நடக்கிறதுக்கு ரொம்ப பிடிக்கும்னு, பெட்ஸும் பிடிக்கும்னு. இப்போ நம்ம அப்பார்ட்மெண்ட்டில் பார்த்தா நாய் நிறையா இருக்குடா, நம்ம ஏன் ஒரு நாயை வாக்கிங் கூட்டு போகிறது, பைசா வாங்கலாமா அப்படின்னு கேட்டப்ப அவன் என்ன லூஸ் மாதிரியே பார்த்தான். அட்வைஸ் கேட்க வந்த பையன் நீ லூஸா நீ அப்படின்ற மாதிரியே பார்த்தான். அவன் கூட்டு போகிறதுக்கு யாரா பைசா கொடுப்பா அப்படின்னு நான் சொன்னேன் வா அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் ஆப்போசிட் வீட்டில் 2 பேரும் ஐடியில் இருக்காங்க. அவர்கிட்ட கேட்டேன், உங்கள் வீட்டில் நாய் இருக்குது, நீங்கள் 2 பேருமே போயிடுறீங்க, இந்த நாயை டெய்லி வாக்கிங் கூட்டு போகிறதுக்கு நான் ஒரு ஆள் அரேஞ்ச் பண்ணி தரேன், எவ்வளோ கொடுப்பீங்க மாதத்துக்கு அப்படின்னு. அவர் சொன்னார் 1500 ரூபா தரேன் சார் அப்படின்னு. டெய்லி வாக்கிங் கூட்டு போனால் மாதத்துக்கு 1500 ரூபா. அவர் ஒரு மாதம் ஃபுல்லாக கார் கழுவுனா 4 கார் கழுவுனா 2000 ரூபா கிடைக்குது. இங்கே ஒரு நாயை கூட்டு போனாலே 1500 ரூபா. அவன் அப்படியே நான் பார்த்தான், சூப்பர்ண்ணா அப்படின்னா. ஃபஸ்ட்டு நாய் கான்ட்ராக்ட் கிடச்சிச்சு. இப்போ இந்த நாய் வாக்கிங் கிடச்சோன்னே நான் என்ன பண்ணேன், எங்கள் அப்பார்ட்மெண்ட் இருக்க செக்ரட்டரிக்கு ஒரு லெட்டர் கொடுத்தோம். இதுமாதிரி நம்ம அப்பார்ட்மெண்ட் 18 பேர் வீட்டில் நாய் இருக்குது, எனக்கு தெரிஞ்ச நண்பர் ஒருத்தர் இருக்காரு, இவர் வந்து நாயை வாக்கிங் கூட்டு போகிறதுக்கு ரெடியாக இருக்காரு, நீங்கள் ஒரு நோட்டீஸ் கொடுக்க முடியுமா அப்படின்னு கொடுத்தா 12 பேர் அவங்க நாயை ரெடியாக கொடுத்துட்டாங்க. தயவு செஞ்சு கூட்டு போ, மாதம் 1500 ரூபா தான் என் தொல்லை தீர்ந்தது. டெய்லி காலையில் அவரோட ஒர்க்கிங் ஹவர்ஸ் என்னன்னா காலையில் 4 to 6, சாயங்காலம் 6 to 8. நாயாக இருந்தால் 2 நாயை கூட்டு போவார், பெரிய நாயாக இருந்தால் சிங்கிளை கூட்டு போவார். அப்புறம் என்னடா பண்ணுறா இப்போ நாயெல்லாம் வாக்கிங் கூட்டு போறியா அப்படின்னு. ஆனால் நம்மகிட்ட இப்போ 125 நாய் இருக்குண்ணா அப்படின்னா. 125 நாயா, 125 நாய் நீ எப்பறம் வாக்கிங் கூட்டு போகிறேன். ஆனால் நீங்கள் ஐடியா கொடுத்தீங்கன்னா அப்புறம் நான் யோசிச்சு பார்த்தேன், நம்மளே டெய்லி வாக்கிங் கூட்டு போனேன் அப்படின்னு. இப்போ நம்ம குப்பத்து பசங்க 20 பேர் நம்மகிட்ட வேலை செய்கிறாங்கன்னா 20 பேர் அவர்கிட்ட வேலை செய்கிறாங்களாம். இதில் 18 பேர் ரெகுலர் ஸ்டாஃப்னா 2 பேர் பேக்கப் ஸ்டாஃப்னா அப்படின்னா. பேக்கப் ஸ்டாஃபா எதுக்குடா அப்படின்னா, இல்லைனா இந்த நாய் வாக்கிங் கூட்டு போகிறதுக்கு சில பசங்க திடீர்னு லீவ் போட்டுருவாங்க, அப்போ எனக்கு வாக்கிங் கூட்டு போகிறதுக்கு ஆள் இருக்காது, அப்போ நான் பேக்கப் ஸ்டாஃப் அனுப்புவேனா அப்படின்னா. சூப்பரானா ஒரு ஆளுக்கு 300 ரூபா கொடுக்குறேன்னா இப்போ நம்ம கையில் 1200 ரூபா நிற்குது. இப்போ நீ என்ன பண்ணுற, நான் இப்படி நான் பைக் எடுத்துட்டு ஏரியா சூப்பரைஸ் பண்ணி நீங்கள் அந்த அப்பார்ட்மெண்ட் போய்ட்டு அவங்க சீக்கிரம் போகிறாங்க, அங்கே போய் நாய் வாக்கிங் கூட்டு போய் இவர் வெறும் சூப்பரைசிங் தான் பண்ணுறாராம். 25 × 1500 எவ்வளவு, கிட்டத்தட்ட நான் வாங்குற சம்பளத்தோட ஜாஸ்தி வாங்குறான் அவன் நாய் வாக்கிங் கூட்டு போயிட்டு. பணம் சம்பாதிப்பதற்கு எவ்வளோ வழி இருக்குது, எத்தனோ வழி இருக்குது. இட்ஸ் ஜஸ்ட் தட் ஐடியா which needs that.